எஸ்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ல வந்து அவருக்கு தமிழ் இல்ல, தமிழ் ஸ்கூல்ல உள்ள அந்த சிலிபஸையும் அவர் ஸ்டார் டியூட்டர் மூலியமா எக்ஸ்ட்ராவா படிக்கிறாரு. நாங்க ஃபீஸ் கட்டல, அந்த பேக்கேஜஸ்ல ஜாயின் பண்ணாரு. அந்த தமிழ் பற்று இருக்கிறதுனால அவர் வந்து படிக்கிறாரு. என் பேர் வந்து கோகுலன் சன் ஆஃப் திகேந்திரன். எஸ்கே தும்பு அசிசால படிக்கிறேன். என் பேர் கலைவாணி, கோகுலனோட அம்மா. அங்க குவாண்டான் பஹாங்ல இருக்கோம். நான் ஸ்டார் டீச்சர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு படிச்சேன். ஹஸ்பண்ட் வந்து டிக்டாக்ல டீச்சர் ஆனனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுல இருந்து அவர் அட்ராக்ட் ஆகி அந்த டியூஷன் ஜாயின் பண்ணோம். ஸ்டார் டீச்சர் படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க. எனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். ஏன்னா டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குற வேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா டீச்சருமே நல்லா தான் சொல்லி தருவாங்க. நான் போன வருஷத்தோட அந்த சயின்ஸ் எக்ஸாம் தான் நான் செய்வோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு செய்யும் போது. எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு புரியல. இந்த வாரம் எக்ஸாம் வந்துச்சு. இப்ப நான் எல்லாமே லைக் ஈஸியா செஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப இருக்கு. புரிஞ்சுக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல அவர் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றப்ப நம்மளுக்கே தெரியுது அவருக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸ்டார் டீச்சர்ஸ் தான் எனக்கு அவங்க ஸ்பெஷலான ஒரு வேஸ்ல சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார் டீச்சர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஸ்டார் டியூட்டர் மின்னுக்கு வந்துட்டு அவருக்கு அந்த பாடம்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்துருவாரு. ஆனா வந்து நம்ம வீட்டுல ஆக்டிவிட்டி கொடுக்குறப்போ அவருக்கு செய்ய முடியாது. ஸ்டார் டியூட்டர் மூலியமா அவருக்கு தெரியலன்னா கூட டீச்சர்கிட்ட டைரக்டா கேக்குறாரு. சோ டீச்சரும் வந்து அவருக்கு விளங்குற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை ஸ்டார் டியூட்டர்ல படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்னால சீக்கிரமா ஜாப் பண்ண முடியுது. ஸ்டார் டியூட்டர் வந்து நான் போலதான் எனக்கு அது கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியாது அவங்க என்னென்ன கேக்குறாங்கன்னா. போன வருஷம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த வருஷம் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கு எனக்கு கிடைக்கும்னு. ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் அதை வந்து அவங்க திருப்பி ரெக்கார்டிங் பார்த்து அவங்களால செய்ய முடியுது. ஜாயின் பண்ணாதவங்களுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும்னா இந்த டியூஷன் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே அவங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கறது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது.